Hello guys, welcome back to my channel. போன வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா மொபைல் மோட்டோ விளாக் செட்டப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். போன வீடியோ தான் நம்மளோட வீடியோ. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர போய் பாருங்கள். இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா மைக் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ணுற மைக் என்ன மைக்குன்னு பார்த்தீங்கன்னா மேனோ மைக் தான் நான் இப்போதைக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 rupees வருது. இந்த மைக் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். இது கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா மேனோ மைக்கு. இதுக்கு முன்னாடி நான் இந்த கம்பெனி நான் யூஸ் பண்ணதே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு நான் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா தாங்க யூஸ் ஆகிட்டுருக்கு. சாம்பிள் வீடியோ வேணால் நான் லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு போடுறேன், மறக்காமல் பாருங்கள். மைக் நல்லா இருந்துச்சுன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 500 rupees தான் இந்த மைக்கு. இப்போ இந்த மைக்கு நான் எப்படி ஹெல்மெட்டில் செட் பண்ணுறேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு காமிக்க போகிறேன். இப்போ இந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரிமூவ் பண்ணுற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு எல்லாமே இங்கே ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பாஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஒரு சைடு இந்த கார்னரில் வர மாதிரி செட் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இதுக்குள்ளே ஸ்டாப்புக்குள்ளே உள்ள விட்றேன். அப்போ தான் எங்கேயும் மூவ் ஆகாமல் கரெக்டாக நிற்கும். மீதி இருக்கிறது எல்லாமே இதுக்குள்ளே நான் உள்ளே விட்றேன். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே கடைசியில் நீங்கள் ரிமூவ் பண்ணது எல்லாமே செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் கரெக்டாக செட் பண்ணணும், இல்லைன்னா ஹெல்மெட் லூஸ் ஆகிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ரைட் பண்ணும்போது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காது. அவ்வளோதாங்க, செட் பண்ணியாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மைக் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே வந்துடும். இங்கே வந்துடுங்க கரெக்டாக மைக் இங்கே. அப்போ தான் நீங்கள் பேசும்போது கரெக்டாக வாய்ஸ் வரும் உங்களுக்கு. இந்த பின் பார்த்தீங்கன்னா 3 பின் இது சொல்லுவாங்க. கரெக்டாக 3 ஸ்லாட் இருக்கும். இதான் நம்ம மொபைலுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த இதாக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் சப்போஸ் நீங்கள் கோப்ரோ ஆக்ஷன் கேமரா வேறு ஏதாவது ஆக்ஷன் கேமரா கொடுக்க மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இன்னொரு பின்னு தராங்க. இது வந்து 2 ஜாக் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் கோப்ரோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஆக்ஷன் கேமரா இல்லைன்னா டிஎஸ்எல்ஆர் கேமரா எந்த ஒரு கேமராவும் நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆடியோ நீங்கள் நல்லா கிளியராக கேட்கும். பேசிகிட்டு இருந்த மைக் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் ப்ளூடூத் மைக்கில் தாங்க நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நான் ஆர்டர் பண்ண என்ன மைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயர்டு மைக்கு. இப்போ நான் வந்து ரோட்டில் வந்து அந்த மைக்கு தான் வச்சு நான் ஓட்டி காமிக்க போகிறேங்க. இப்போ மைக்கோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். இப்போ நான் ரோட்டில் ஓட்டுறேன், வின்னாய்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணிடலாம். அங்கே ஒரு ஜாலியாக ரைட் பண்ணலாம். வாய்ஸ் இப்போ மைக்கோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வாய்ஸை நான் க்ளோஸ் பண்ணி பேச போகிறேன். இது பார்த்திங்கன்னா அப்படியே ஓட்டிகிட்டே பேசுகிறேன் வாங்க.
பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 80 தான் போக போகிறேன். ஒரு 60 km/h தான் போக போகிறேன். அதில் வைசர் க்ளோஸ் பண்ணிட்டு போனால் எவ்வளோ வின் நாய்ஸ் வருதுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு வின் நாய்ஸ் அவ்வளோக்கா வராதுன்னு நினைக்கிறேன். வின் நாய்ஸ் வந்துச்சுன்னா மோஸ்ட்லி ஹெல்மெட்டு தான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹெல்மெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வைஸெல்லாம் கரெக்டாக க்ளோஸ் ஆகலை, லைட்டாக ஓப்பன்லேயே தான் இருக்குது. வின் நாய்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். வின் நாய்ஸ் இப்போ வருதா என்னன்னு தெரியலிங்க. நான் பேச போகிறோம் உங்களுக்கு கிளியராக கேட்குதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கிளியராக கேட்குதான்னு. இப்போ நான் வைசர் வந்து க்ளோஸ் பண்ணி ஓட்டிகிட்ருக்கேன். வைசர் நான் க்ளோஸ் பண்ணி ஓட்டிகிட்ருக்கேன். இப்போது ஓப்பன் பண்ணி ஓட்டால் கண்டிப்பாக வின் நாய்ஸ் அதிகமாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா காற்று பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் அடிக்குது, அதனால வின் நாய்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வரலாம். ஏன்னா இது காற்று காலம் வேறு. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வைசர் ஓப்பன் பண்ணி விட்டு பேசுகிறேன். வின் நாய்ஸ் இப்போ வந்து எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வைசர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டேன். இப்போது அதே மாதிரி ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஒரு 60 எபோவில் போக போகிறேன். 60 கொஞ்சம் மேலே போக போகிறேன். வின் நாய்ஸ் வந்து எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். நாய்ஸ் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி கம்மியாக வந்துச்சுன்னா பரவாயில்லைங்க. மைக் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு அர்த்தம். பார்ப்போம். வைசர் வந்து ஓப்பனில் தான் இருக்குங்க. இப்போது வின் நாய்ஸு கண்டிப்பாக வரும்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வின் நாய்ஸு ரொம்பவே அதிகமாக தான் வரும். எனக்கு தெரிஞ்ச வின் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே தாங்க வரும். வைசர் ஓப்பன் பண்ணி விட்டு பேசுனா கண்டிப்பாக அதே நான் 30 தான் இப்போ போயிட்டுருக்கேன். 35 இது மாதிரி சம்திங் தான் போயிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது வின் நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்காது. ஸ்பீடாக ஒரு 50க்கு மேலே போனால் வின் நாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். நான் போய் ஆடியோ செக் பண்ணி பார்த்தா தான் நல்லா தெரியும். ஸோ
ஓகேங்க. இதோட நான் திருப்பிக்கலாமா, இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாமா? இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பிக்கலாம். சரி, இப்போ நான் வைசர் க்ளோஸ் பண்ணிவிட்டு பேசுகிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா கிளியராக கேட்குன்னு நினைக்கிறேன். இதோட நான் திருப்பி இருக்கிறேங்க. அந்த மவுண்டைன் வியூ உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, செம்ம சூப்பராக இருக்குது அங்கே. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு, மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு, நீங்கள் பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதோட ரிவ்யூவாட்ட நீங்களே ஒரு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். மைக் எப்படி செட் பண்ணுறேன்னு உங்களுக்கு கிளியராக நான் காமிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா மைக்கோட லிங்க் தரேன். யாராவது வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் வேணும் மைக் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.